பிரேஸ்தலா நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார், அவரு தண்ணீரில் இருந்த ஆற்றிலே 1000 கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு அவரை நடத்தி கொண்டு 1000 முழம் நடக்க வைத்து அந்த எசேக்கியேல் 1000 முழம் அளந்து நீச்சாளம் கடக்க முடியாத அளவு வந்தபோது கர்த்தர் அவரை நதியோரமாய் திரும்ப அழைத்து கொண்டு போனார். இந்த அவ்வளவு கடக்க முடியாத அளவு அளந்த போதும் இந்த எசேக்கியேல் ஒன்று கூட சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள் நம் கழுத்தை நெருக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், இல்லை கடவுளுக்கு கண்ணில்லையான்னு கூட அநேகர் திட்டுவதை நம்ம கேட்டிருப்போம். அன்பானவர்களே, அப்படி சொல்லாதீர்கள். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளால முடியாத நிலை வரும்போது அவர் நம்மளை திரும்ப நதியோரமாய் அழைத்து கொண்டு நடத்தி கொண்டு வரணும். அந்த நதி ஓரத்துல எப்படி இருக்கும்? நதி ஓரம் 2 பக்கமும் சகல விருட்சங்களும் நிறைந்த, சகலமும் நிறைந்த நதியோரமாய் அழைத்து கொண்டு வந்தாராம். நம்மை கடக்க முடியாத ஆழம் வரைக்கும் கொண்டு போவது, நம்மை திரும்ப சகலமும் நிறைந்த நதியோரமாய் அழைத்து கொண்டு வருவதற்கு. அதனால எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதீர்கள், கர்த்தரை முறுமுறுக்காதீர்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்தது போல முறுமுறுக்காதீர்கள். கர்த்தர் உங்களை நதியோரமாய் திரும்ப அழைத்து கொண்டு வார். விருட்சங்கள், கனிமரங்கள் நிறைந்த நதியோரமாய் அழைத்து கொண்டு வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கு கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா, தாங்கள் கடக்க முடியாத கஷ்டங்கள், கடக்க முடியாத பலவீனங்கள், பாடுகள், வேதனைகள் மத்தியிலே அப்பா பொறுமையோடு நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே அப்பா, விருட்சங்கள் நிறைந்த, பழமரங்கள் நிறைந்த நதியோரமாய் நீ திரும்ப நடத்தி கொண்டு வருவீராக. உங்களுடைய பிள்ளைகளை நீ அப்பா கனப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. ஒவ்வொரு உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும், கனம், பலமையும், பலன், ஞானம் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் 3 ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.